ஹாய் ஹலோ வெல்கம் விவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து கஸ்டடியில் வந்து எடுத்து விசாரித்து எல்லா உண்மையும் வந்து வெளியே வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்து கஸ்டடி வந்து கேட்டிருக்காங்க எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து. ஆனால் நம்ம விஜய் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சம்மன் கிடச்சி வந்து ஒரே நாள் தான் வந்து ஆச்சு. அதனால் வந்து எனக்கு வந்து இன்னும் வந்து ஒரு வாரம் வந்து எனக்கு வந்து எக்ஸ்டெண்ட் வேணும். நான் வந்து யாராச்சும் வந்து எனக்கு சாதகமாக வந்து நான் வந்து வக்கீலை வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ரிக்வஸ்ட் வந்து வச்சிருக்காரு. எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கஸ்டடியில் வச்சு நல்லா முட்டிக்கு முட்டி வந்து தட்டினா தான் மேடம் வந்து எல்லா உண்மையும் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கஸ்டடி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து விஜய் வந்து 1 வீக்கு இல்லைனா வந்து 10 டேஸ் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த கேஸ் வந்து வர்றதுக்குள்ளே வந்து விஜயை நல்லா வச்சு லாடம் கட்டியிருப்பாங்க. அப்படி வந்து லாடம் கட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து அடி தாங்க முடியாமல் வந்து உண்மையாக வந்து சொல்லிடுவாரா, இல்லை அடி தாங்க முடியாமல் வந்து பொய்யை வந்து நாம் வந்து உண்மையாக வந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நடக்க போகுது. அப்படி மட்டும் நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜயோட வாழ்க்கை வந்து மொத்தமாக வந்து முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியாது. நம்ம மல்லி இருக்கிற வரையும் அதுக்கு வந்து இடமே வந்து கொடுக்க மாட்டாங்க. மல்லியும் அன்னபூர்ணியும் 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து எப்படி வந்து டீல் பண்ணுமோ அப்படி வந்து டீல் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா போட்ட பிளான் எல்லாத்தையுமே வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து நம்புறது வந்து நம்மளுக்கு வந்து அடிமுட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து புரிய வந்திருக்கும். இப்போ தான் எவ்வளோ தான் வந்து அடிபட்டாலும் வந்து மல்லிக்கு வந்து நாம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருந்தாலுமே வந்து மல்லிக்கு வந்து புரிய வராது. ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக வந்து மல்லிக்கு வந்து தெளிவாக வந்து புரிய வந்திருக்கும். இவ்வளோ வந்து நம்மளை வந்து நம்ப வச்சு கழுத்தை வந்து அறுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து ஆவலாக வந்து செம கோவம் வந்து வரப்போகுது. அந்த கோவத்துக்கெல்லாம் வந்து ஈடு கொடுக்கறது வந்து யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜயை வந்து வெளியே எடுத்தால் தான் வந்து கண்டிப்பாக வந்து அந்த கோவம் எல்லாமே வந்து தனியும். இப்படியெல்லாம் ஒரு பக்கம் வந்து மல்லி வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு எவ்வளவோ வந்து ரஞ்சிதாவுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரிக்காகவும் வந்து பண்ணாங்க. ஆனால் இருந்தாலே வந்து அதெல்லாம் வந்து அந்த நன்றி விஸ்வாசத்தெல்லாம் மறந்துட்டு இப்படி வந்து முதுகில் வந்து குத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. சரி ஓகே பண்ணிட்டீங்க, இப்போ வந்து மல்லி வந்து சும்மா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு எதிராக வந்து நீங்கள் வந்து சாட்சி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களை வந்து கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நேராக வந்து மண்ணெண்ணெய் கேனை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து மேலேயே வந்து ஊற்றிடுறாங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட வந்து விசாரிக்காமல் வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து சூப்பர் மல்லி. நீங்கள் வந்து பண்ணது எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அவங்கள அங்கேயே வந்து கொளுத்திருங்க, விடாதீங்க, பேசவே வந்து விடாதீங்க, எது சொன்னாலே வந்து விடாதீங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேரையும் வந்து கொளுத்தி போட்டால் தான் வந்து என் மனசே வந்து ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருப்பேன். சரி ஓகே, மண்ணெண்ணெயை வந்து எடுத்துகிட்டு போய் வந்து ஊற்றிட்டு அப்படியே பதறாங்க, அப்போ அலறாங்க. என்ன தான் நீ வந்து அலறினாலையும் பதறினாலையும் வந்து நாங்கள்லாம் வந்து சும்மா இருக்க மாட்டோம். கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவோம், மேலே வந்து எடுத்து வந்து ஊற்றந்து தான் வந்து நெருப்புச்சியை வந்து கிழிச்சு போடுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துக்கும் ராஜேஸ்வரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதா, இவங்க 2 பேரும் வந்து பயப்படல. கண்டிப்பாக வந்து என்ன ஆகும், நம்ம மல்லி வந்து எதுவும் வந்து பண்ண மாட்டா அப்படின்ற ஒரு தைரியத்தில் நீங்கள் வந்து பண்ணீங்க. ஆனால் இப்போ மல்லி வந்து எந்த வேலை வந்து காட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து புரிய வருதா? கண்டிப்பாக வந்து உங்களை சும்மா விட மாட்டா மல்லி. என்ன பண்ணுவா, தீயை வச்சு கொளுத்துறது தான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட வேலையாக வந்து இருக்க போகுது. சரி ஓகே, இப்போ வந்து மல்லியோட காலில் வந்து கதறுவியா இல்லை பதறுவியா, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து தெரில ரஞ்சிதா. நீ வந்து சொன்னது வந்து கோர்ட்டில் வந்து சொன்னது வந்து தப்பு. அதை வந்து மறுபடியும் வந்து அடுத்த கஸ்டடி கேஸில் வந்து நீ வந்து மாற்றி சொல்லலை. உன்னை வந்து என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே வந்து தெரியாது. அது வரைக்கும் வந்து நான் வந்து உன்னை வந்து கஸ்டடியில் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்னது ரஞ்சிதாவை வந்து தூக்கிட்டு வந்து போக போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து அடுத்த கஸ்டடி கேஸுக்குள்ளே வந்து ஏதாச்சும் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துடிக்கிறது வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து தெரியுது. எப்படியாச்சும் வந்து விஜயை வந்து வெளியே கொண்டு வரணும். இந்த பழி கேஸ்லேருந்து வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும். ஏற்கனவே வந்து அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ப்ரூவ் பண்ணி வந்து வச்சுருந்தார். ஆனால் அது எல்லாமே வந்து பொய். அவர் வந்து கொலை தான் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சிடெண்ட் கிடையாது, இது வந்து ஒரு மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக வந்து இந்த கேஸை வந்து உடச்சி அலசி ஆராய்ச்சி தான் வந்து பார்க்கணும். அப்படி தான் வந்து ஆராய போகிறாங்க மறுபடியும் இந்த கேஸை. அப்படி வந்து ஆராயும் போது யார் வந்து சாட்சிக்கு வந்து வருவாங்க, யார் வந்து வக்கீலாக வந்து வருவாங்க,
யார் வந்து விஜய்க்கு வந்து வாதாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து ஆவலாக இருக்குது. அந்த ஆவல்லையும் வந்து நம்ம மல்லி பண்ணுற விஷயந்தான் வந்து நமக்கு வந்து ஒரு கிரேட்ஃபுல்லான ஒரு விஷயமாக வந்து இருக்க போகுது. அது விஜய்க்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக மோட்டிவாகவும் வந்து இருக்க போகுது. அப்படி வந்து மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க. மல்லி வந்து பண்ணுற விஷயந்தான் வந்து கண்டிப்பாக அடுத்த கேஸில் வந்து ஒரே ஒரு பாயிண்டில் வந்து நம்ம விஜய் வந்து வெளியே வர போகிறாரு. அப்படி என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய், see you, டாடா.